4.9 மில்லியன் வியூஸ். எதுக்கு? எந்த வீடியோக்கு? ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு பரபரப்பான வீடியோ, மணிமேகலை விட்ட அந்த வீடியோ தான். என்னத்துக்கு இந்த வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அதுக்கு முன்னாடி எக்ஸ்தலத்தில் வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், மற்றபடி வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, நான் வந்து இந்த ஃபீல்டை விட்டு போகிறேன், எனக்கு இதனால் கிடைக்கிற பணம் வேணாம், புகழ் வேணாம், பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை டைப் பண்ணி எல்லாமே ஏதோ வந்து இந்த கிராமட்டிக்கல் ஏதோ ஒரு டிக்ஷனரியில் போட்டு எடுத்திருக்காங்க போல இருக்கு. பக்காவாக வந்து போட்டுட்டு அதே சமயம் வந்து ஒரு வீடியோவும் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, உடனே மணிமேகலையை வந்து ஏதோ சீண்டிட்டாங்கப்பா, பிரியங்கா ஏதோ பெருசாக பண்ணிட்டாங்கப்பா சீனியர்ன்றதுனால அப்படின்னு செம்மையாச்சுனாங்க. பட் நான் பார்த்தது என்னன்னா 4.9 மில்லியன் போன மணிமேகலையோட வீடியோ தான். அவங்க சொல்றது என்னன்னா, எனக்கு முன்னாடி விஜய் டிவியில் சீனியராக இருந்தவங்க பிரியங்கா, அவங்க வந்து எனக்கு மதிப்பு மரியாதை தரல, இதை போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அவங்களும் எனக்கு மதிக்கலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றது எஸ் ஒரு நியூஸ், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அந்த கட்டில் கண்டென்ட்டே கிடையாது, அதுதான் உண்மை. பட் என்ன நடந்தது அப்படின்றது மணிமேகலை மட்டும்தான் பேசியிருக்காங்க. இன்னும் பிரியங்கா வாயை திறக்கவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை. பட் வீடியோஸில் எடிட்டிங்கில் இந்த இன்ஸ்டாவில் இல்லை ஷார்ட்ஸ்லாம் எப்படி வருதுன்னா, ஆல்ரெடி மணிமேகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பர்டிகுலராக வந்து ஆரோ மார்க் கூட போடுவாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து மணிமேகலை பேசவே விடலை, புகழ பேச விடலை, செஃப் தாமு அவர்களை பேச விடலை அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவை வந்து பயங்கரமாக நெகட்டிவாக பேசுறதுக்கான எல்லா விஷயமும் வந்து ஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன நடந்தது அப்படின்றது ரெண்டு சைடில் தெரியவே தெரியாது. மாக்காப்பாவே ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 யானைங்க அடிச்சிச்சுன்னா அந்த யானைகளே பிரிஞ்சாதான் உண்டே தவிர நம்ம நடுவில் போனால் நம்ம சட்னி ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் வீடியோலாம் தேடக்கூடாது, சரியா? அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் எனக்கு தெரியும், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சுற்றி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்க போகுது அடுத்த 10 நாள்னா, இவங்க பிரியங்கா ஒரு வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க யூடியூப் சேனலில் ஒரு ஃபேமோ ஒரு ரெவென்யூ கிடைக்கும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்தீங்களா நாங்கள் எப்படி சாலாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போவாங்க. அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு தம்ப்நெயில் எப்படி போகும் தெரியுமா? பிரியங்கா சர்ச்சையில் ஒரு புதிய திருப்பம் அப்படின்னு மாறுமே தவிர இங்கே இருக்கிற எதுவுமே மாற போகிறதில்ல, எதுவுமே மாறாது. அந்த இடத்துல அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால விஜய் டிவி அந்த ரெஸ்பாண்ட் பண்ணல, இந்த சைடில் ஆப்போனண்ட்டு பேரே சொல்லலனால பிரியங்கான்னு நம்மளே ஒரு விஷயம் ஃபேம் பண்ணிக்கிட்டோம், அவங்களும் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. ஸோ உலக லெவலில் இந்த சீனியாரிட்டி ப்ராப்ளம்ன்றது நடக்குது. பட் ஆனால் டேலண்ட் வைஸ் யார் வந்து பெட்டராக இருக்காங்களோ அவங்க மேலே வரணும், என்னதான் சீனியர் ஜூனியராக இருந்தாலும் அது நடந்தே ஆகணும். இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் நடந்திருக்கும்ல, அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கீழே டேக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.